ஆமாம் சார். இப்போது காங்கிரஸை தொடர்ந்து கம்யூனிஸ்டுகளும் இந்த தொகுதி பங்கீடுக்காக தான் இந்த குரல்களை வெளியே கொண்டு வராங்களா, இல்லை இது உண்மையிலேயே அவங்களோட வலிமையை காட்டுவதற்காக எங்களோட வலிமை இவ்வளோ இருக்குது, அதனால நாங்கள் இந்த தொகுதிகளை இவ்வளோ தொகுதிகளை கேட்குறோன்ற அந்த அடிப்படையில் கேட்குறாங்களா? உலக நாடுகளில் ஒரு காலத்தில் கம்யூனிஸ்ட்காரங்க எப்படிலாம் இருந்தாங்கன்னா, இந்தியாவில் ஒரு காலத்தில் பிரச்சாரம் எப்படி பண்ணாங்கன்னா, ஆலந்தை பாருங்கள், போலந்தை பாருங்கள், பின்லாந்தை பாருங்கள், நெதர்லாந்தை பாருங்கள், அங்கெல்லாம் வீழ்ந்தது கம்யூனிஸ்டம், இந்தியாவில் இருப்பதான் ஒரிஜினலிஸ்ட்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி அந்த கம்யூனிஸ்ட் கட்சி பார்த்திங்கன்னா திரிபுரா ஒரு மாநிலத்தில் இருந்தது, மேற்கு வங்கத்தில் இருந்தது. இப்போ கேரளாவில் மட்டும்தான் இருக்கக்கூடிய சூழ்நிலை இன்னைக்கு இருக்குது இந்தியாவில் உள்ள நிலைப்பாடுகள். ஆனாலும் ஆசை என்பது எல்லாருக்கும் இருக்கும்ல. ஒரு ஹோட்டலில் போகும்போது ஒரு பச்சை தண்ணி சாப்பிடும், அப்புறம் சுடு தண்ணி சாப்பிட்றோம், ஒரு லெமன் டீ சாப்பிட்றோம். அந்த நம்ம பட்ஜெட் தகுந்த மாதிரி சாப்பிடும்போது உடம்புக்கு ஒரு பூஸ்ட் எனர்ஜி வருது இல்லையா? அதே போல் அவங்களுக்கு என்னன்னா, கம்யூனிஸ்ட் கட்சி இப்போ இன்றைக்கி நிலைமை என்னென்னா, காங்கிரஸ் கட்சி திமுகவுடன் டிமாண்ட் செய்யுது 41+2 கொடுங்க, ஆட்சியிலும் பங்கு கொடுங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ அதற்காக தமிழ்நாட்டினுடைய திமுக கட்சியினுடைய எம்பி ஒருவர் டெல்லியில் காங்கிரஸ் கட்சி தலைவரை சந்தித்து பேசும்போது சில உடன்பாடு போடுறாங்க. உடன்பாடு என்ன பேசுகிறாங்க, இங்கே பாருங்கள், ஏற்கனவே நாங்கள் தந்த சீட்டை நீங்கள் வாங்கிடுங்க, நீங்கள் வாங்கிக்கிட்டு போனீங்கன்னா இங்கே ஆட்சியில் அதிகாரம் திமுகவில் இதுவரை சரித்திரத்தில் வரலாறு கிடையாது, எப்பவுமே நாங்கள் கொடுக்கல. இப்போ நீங்கள் புதுசாக கிளறினீங்கன்னா நம்ம கூட இருக்க கூட்டணி கட்சிக்காரங்களும் எனக்கும் ஒரு இலையை போடுன்னு சொல்லுவாங்க. இது எங்களால் போட முடியாது. அதனால் நாம் என்ன சொல்லுவோம், நமக்குள்ளே சண்டையை போட்டு வாதம் பண்ணினோம்னா என்டிஏ பாஜக அதிமுகக்குள்ளே தமிழ்நாட்டுக்குள்ளே வந்துடும். அப்போ இது உங்களுக்கு தேவையா என்ன பிரெயின் வாஷ் பண்ணுறாங்க. ஆனால் அது சரியான உடன்பாடு இன்றைக்கு வரைக்கும் எட்டலை. இன்றைக்கு வரைக்கும் மத்தியிலே காங்கிரஸ் கட்சியும் திமுகவுடைய கூட்டணி சரியான நிலைப்பாடு இன்று வரையும் எட்டவில்லை. காங்கிரஸ் திமுகவை இங்கே தமிழ்நாட்டில் அமர வைக்கணும்னு அவங்களுக்கு என்ன அவசியம் என்ன இருக்குது? அதாவது திமுக திமுக எப்படின்னா, அவங்க சேலம் சித்த வித்தியாசம் மாதிரி ஒரு குடும்பமே மன்னர் தாத்தா இப்படியே வாழ்ந்துட்டு ஒரு குடும்பம் வாழணும், நாட்டில் இல்லாத ஒரு பொருளை. அதாவது நீங்கள் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா விடுகதைக்கு கூட ஒரு விடுகதை போடும்போது அதுக்கு விடை உண்டு. ஆனால் திமுகவில் போடக்கூடிய இதுவும் பார்த்தா விடுகதை போல தான், விடையே கிடையாது. இவங்க போடுற தேர்தல் வைக்கிறது விடை என்பதே கிடையாது. ஆட்சியில் வந்தோன்னா அடிதான், போராட்டக்காரர்களை அடித்து ஜெயிலில் போட்டு தள்ளக்கூடிய சூழ்நிலை தான் திமுக நிலைப்படுது. இப்படி நரித்தந்திரத்தை கையாண்டு தான் மக்களை அவங்க ஏமாத்துறாங்க. அப்படிப்பட்ட நிலைமையில் என்ன கேட்குறேன்னா, கம்யூனிஸ்ட் கட்சினா எங்களுக்கும் அதிக இதை ஏற்கனவே கொடுத்த விட டபுள் மடங்கு சீட்டு கொடுங்க கேட்குறாங்க. இந்த விஷயத்தில் பொறுத்தவரையும் திமுக மௌனமாக இருக்க காரணம் என்னென்னா, இப்போது டெல்லியில் காங்கிரஸ் நெருக்கடி கொடுக்குது, தமிழ்நாட்டு இன்னொரு கம்யூனிஸ்ட் நெருக்கடி கொடுக்கும்போது இடையில் விடுதலை சிறுத்தை என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க உரிமிட்டு இருக்கிறாங்க, உரிமிட்டே இருக்கிறாங்க. உருமல் கேட்குது அங்கே சவுண்டு. இந்த உருமல் சவுண்டு இதுலேயும் சிக்கலாக இருக்கக்கூடாது. அவர் பாமக உள்ளே வந்தால் நாங்கள் வெளியே போய் இன்னைக்கு கூட அறிவிச்சிருக்கிறாரு சார். இதுதான் இன்னைக்கு கடந்த ஒரு வாரமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா விடுதலை சிறுத்தையிலேருந்து பெருசாக அஃபீஸில் அறிக்கை ஒன்று அவங்க வெளியிடாமல் காரணம்னா, அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியை எப்படி உடச்சி செயல்பட்டாங்களோ அதுபோல் டாக்டர் ராமதாஸ் தலைமையில் உள்ள பாட்டாளி மக்கள் கட்சியை திமுக இணைக்கிறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. அப்படி இந்த சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா விடுதலை சிறுத்தை வெளியில் போகக்கூடிய சூழ்நிலை விடுகின்ற நிலைமையில் இருக்கின்றது. ஆகவே கிராமத்தில் கட்டளையால் எங்கேயும் போக முடியல, கதவால் வெளியேயும் போக முடியல சூழ்நிலை இருக்கின்ற போது இரண்டு கட்சியுமே திமுகவுக்கு தேவை. காரணம் என்னென்றால், கடந்த ஒரு மாதத்திற்கு முன்புள்ள நிலைப்பாடு வேறு. இப்போ சமீப காலமாக கடந்த 15 நாளாக தமிழ்நாட்டுடைய உளவுத்துறை திமுகவின் தெளிவாக கொடுத்துள்ளது அறிக்கை. இன்றைக்கி அதிமுக தலைமையுள்ள கூட்டணி ஸ்ட்ராங்காக இருக்குது, மக்கள் மத்தியில் ஸ்ட்ராங்காக இருக்குது, எல்லா இடத்துலையும் உங்களுக்கு பெருசாக. அதாவது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, உண்மையான தகவல்னா, சென்னை நீங்களாக மற்ற புற மாவட்டங்களில் உங்களுக்கு ஒன்றுமே கிடையாது. உள்ளாட்சி காரணம் என்ன, உள்ளாட்சி மன்ற தலைவர்கள் செய்த அட்டூழியம், அமைச்சர்கள் செய்த அட்டூழியம், அமைச்சர் தம்பி மாமே மச்சான் கொண்டான் கொடுத்தான் பிள்ளைகள் செய்த அட்டூழியத்தில் மக்கள் கொதிச்சு போயிருக்கிறாங்க. மட்டுமல்ல, அரசு ஊழியர்களும் கொதிச்சு போயிருக்கிறாங்க. அதனால் உங்களுக்கு ஒன்றுமே இல்லை, அகப்பையில் இல்லை என்ற நிலைப்பாடு. இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, தென் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா திமுக இது வரைக்கும் மதத்தை வச்சு தான் அரசியல் பண்ணுவாங்க. மைனாரிட்டி மக்கள் எனக்கு தான் வரும்னு சொல்லி ஏமாற்றிட்டு இருந்தாங்க. இப்போ அங்கேயும் அவங்களுக்கு ஒரு செக்கு என்ன வச்சுட்டாங்கன்னா, ரோமன் கத்தோலிக் ஆர்சி மக்களுடைய வாக்குகள் எல்லாமே அது ஒரு சைடாக போயிட்டு இருக்கும்போது இதில் திமுக இப்போ தடுமாறி கொண்டிருக்கின்றன. அப்போ திமுக தடுமாற்றத்திற்கு வழி என்னவென்றால், இந்த எடப்பாடியினுடைய வேகம் பிரச்சாரம் பார்த்து எங்கே பார்த்தாலும் மக்கள் வெள்ளம், எங்கே பார்த்தாலும் மக்கள் கூட்டம், அறிக்கையெல்லாம் எள்ளுன்னா எண்ணெயாக நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் மக்களுடைய மனநிலை ஆகியுள்ளது. இத்தகைய சூழலில் எப்படி இதை எதிர்கொள்வது என்பது திமுக தடுமாறிக்கொண்டு இருக்கின்றன. நீங்கள் சொல்கிறத பார்த்தா கூட்டணி கட்சியில் அதிருப்தியில் இருக்காங்க. இந்த கூட்டணி கட்சியில் இவ்வளோ அதிருப்தியில் இருந்தும் திமுக கூட்டணியில தான் நீடிப்போங்கிற அந்த ஒரு வார்த்தை வந்துகிட்டு தானே இருக்குது. அதுக்கான காரணம் இல்லை. அதாவது எப்படின்னா, நீங்கள் ஒரு வீட்டில் திருமண நிகழ்ச்சி பண்ணீங்க, உங்கள் வீட்டில் திருமண நிகழ்ச்சி பண்ணீங்கன்னா என்ன பண்ணுவீங்க, டீமாக போடுவீங்க. ஈவெண்ட்டுக்கு ஒரு டீமாக போடுங்க, வரவேற்புக்கு ஒரு டீமாக போடுங்க, முக்கியமான விஐபி வந்தால் மொய்யை குளித்துட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அவங்கள சாப்பிட வைங்கன்னு டீம் போடுறீங்களா? இதே போல் திமுகவில் ஆட்சி அதிகாரம் அவங்க கையில் இருக்கனால டீம் ஒர்க் நடக்குது.
நீங்கள் இந்த வேலையை பாருங்கள், நீங்கள் இவங்க கண்காணிங்க. உளவுத்துறையிலே 3ஆக பிரித்து தனித்தனியாக ஒர்க்கை கொடுக்குறாங்க. நீங்கள் தலைமையில் கண்காணிங்க. நீங்கள் ஏன்னா திமுகவில் உள்ள மூத்த சீனியர் அமைச்சர்களை இப்போ நொந்து போயிருக்கிறாங்க. காரணம் என்ன, இனி இது ஆட்சிக்கு வந்தானா வரட்டான்னா. ஏனென்றால் இன்று ஏற்கனவே 5 லட்சம் கோடி கடன் இருக்குது. 5 லட்சம் கோடி புதுசாக கடன் வாங்கியாச்சு. 12 லட்சம் கோடி தமிழ்நாட்டில் கடன் இருக்கும்போது எப்படி இது கவர்மெண்ட்டை ரன் பண்ணுதுக்குன்னு அமைச்சர்கள் புலம்புறாங்க. இப்போ தமிழ்நாட்டினுடைய திமுகவுடைய மூத்த அமைச்சர்கள் புலம்புறாங்க. இன்னைக்கு 18 சீனியர் ஐஎஸ் அதிகாரிகள் தான் இந்த ஆட்சியை ரன் பண்ணுறாங்க. அமைச்சர்கள் ரன் பண்ணல, முதலமைச்சர் ரன் பண்ணல. இந்த ஆட்சி திரும்ப வர வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டிருக்கின்றது. முதலமைச்சர் சுற்றி இருக்கிற 18 சீனியர் ஐஎஸ் அதிகாரிகள் வந்து மிகப்பெரிய முட்டு கொடுத்துருக்காங்க. இது ஒன்றும் எடுபடல. முதலமைச்சருக்கு ஒன்றுமே தெரியாதுன்ற மாதிரி சொல்ல வரீங்க. அதாவது ஒரு விஷயங்களுங்க, கலைஞர் நிர்வாகம் என்பது வேறு, 2021 மக்களை ஏமாற்றி ஆட்சியில் வந்த இந்த நிர்வாகம் என்பது வேறு. இந்த நிர்வாகத்தில் நீங்க சொல்றீங்களே ரைட்டு, இன்று வரையிலும் முதலமைச்சரை ஒரு தொழிற்சங்க தலைவர்கள் சந்திச்சிருக்காங்களா சொல்லுங்க? யாராவது சந்தித்தாங்க சொல்லுங்க. அல்லது ஒரு தொழிற்சங்க தலைவர்கள் தங்களுடைய கோரிக்கைகளை, அரசு ஊழியர்கள் தங்களுடைய கோரிக்கைகளை எல்லாம் இதை பேசுறதுக்காக தான் 4 சீனியர் ஐஏஎஸை போட்டு நீங்கள் இது உங்கள்கிட்ட பேசுங்க. அப்போ உங்கள்கிட்ட பேசணும்னா எதுக்கு முதலமைச்சர் தேவை? உங்கள்கிட்ட பேசணும் எதுக்கு அமைச்சர் தேவை? அப்போ அமைச்சரும் நீங்கள் பில்லை போட்டு பாக்கெட்டில் போட்டு போவீங்க, நீங்கள் உள்ளூர்ந்து வெளிநாட்டு சொத்தை வாங்கி குமிப்பீங்க, உங்களுக்கு ஓட்டு போட்ட மக்களுக்கு பட்டத மத்தை போட்டு போனால் அப்போ எதுக்கு இந்த ஆட்சி இருக்குது? இதானே மக்கள் கேட்குறாங்க, இதானே தொழிற்சங்கவாதிகள் கேட்குறாங்க, இதானே ஊடகங்கள் கேட்கும்போது பொய் வழக்கம் போடுறதுக்கு தயாரான சொல்ல கேட்ட கேள்விக்கு அவங்கள்ட்ட பதில் இல்லை. இந்த சூழ்நிலை தான் நாளொரு மேனியும் பொழுதுமாக இந்த துறையை வச்சுட்டு ஆட்சி என்ற அதிகாரத்தை கையில் வச்சுக்கிட்டு மக்கள் மத்தியில் திசை திருப்பி தவறான பிரச்சாரத்தை கை கொண்டுகிறார்கள். காரணம் என்றால் உளவுத்துறை கொடுத்த ரிப்போர்ட்டு இன்றைக்கி சென்னையில் பார்த்தீங்கன்னா சேப்பாக்கத்தில் இன்றைக்கு இப்போ இருக்கிற எம்எல்ஏவும் சரி, குளத்தூர் இருக்கிற எம்எல்ஏவும் சரி, திருவாரூரில் நிற்கலாமா, தௌசண்ட் நிற்கலாமா என்ற நிலைப்பாடு இன்னைக்கு இருக்க காரணம் உளவுத்துறை பக்கா ரிப்போர்ட்டை கொடுக்குது. இங்கே ஒன்றுமே இல்லை. காரணம் என்றால் நிர்வாகம் பண்ணதுக்கு ஜல்லி பைசா கூட கிடையாது. எல்லா துறையிலுமே போலி பில்லை போட்டு கூட்டு குர்பானிக்கு கொள்ளையெடுத்து கொண்டு கூடிய சூழ்நிலை உள்ளது. இதையெல்லாம் மக்களுக்கு தெரியும், எதிர்க்கட்சிகளுக்கு தெரியும். அது எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து வெளிச்சம் போட்டு கட்டினால் நாம் இனிமேல் வரமாட்டோம் என்ற சூழ்நிலைக்கு அவருடைய மனசும் உள்ளது. இருப்பினும் முயற்சி செய்வோமே என்ற நிலைப்பாடு தான் திமுகவுடைய நாடகம் வைப்பார். இல்லை சார், இப்போ திமுக கூட்டணி கட்சிகள் தலைவர்கள் நேற்று கூட ஒரு கூட்டத்தை கூட்டினாங்க. அதில் வேல்முருகன் அவர் வந்து தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வந்து வேல்முருகன் பங்கேற்கவில்லை. இப்போ இவ்வளோ தூரம் இந்த இது கூட்டணி கட்சிக்கு தலைவர்லாம் அதிருப்தியிலே இருக்கிறாங்க. ஏன் இன்னும் திமுக கூட்டணி கட்டமைக்க முடியாத சூழ்நிலை இருக்கு? வேல்முருகன் அவர்கள் ஏன் பங்கேற்கவில்லை என்றால் அவருக்கு அந்த கட்சிக்கு, தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கு ஒரே ஒரு தொகுதி கொடுத்தாங்க, பண்ருட்டி தொகுதி. அந்த பண்ருட்டி தொகுதி கொடுக்கப்படாதுன்னு அங்கே உள்கட்சி பிரச்சனை இருக்குது. கடலூர் மாவட்டத்தை சேர்ந்த அங்கே கரண்டில் இருக்கிற அமைச்சர்களே இந்த கட்சியை கொடுக்காதீங்க, நம்மளை சட்டமன்றத்தை எதிர்த்து பேசினார். அவர் என்ன எதிர்த்து பேசினார்? மக்களுக்காக பல பிரச்சனையை கோரிக்கை முன்வைத்தால் இது இப்படி இருந்தால் கனிமொழி தூத்துக்குடி மாவட்டத்தில் 2 முறை எம்பியாக இருந்தாங்களே, அங்கே என்ன செஞ்சாங்க? ஒன்றுமே செய்யலை. இதுவரைக்கும் அந்த தொகுதி மக்களுடைய மேம்பாட்டுக்காக நாடாளுமன்றத்தில் என்ன குரல் கொடுத்தாங்க? இல்லை என்ன எத்தனை பேர்? ஒன்றுமே இல்லையே. இல்லை, அது ஓகே தான். பட் வேல்முருகன் சட்டமன்றத்திலே தன்னை வந்து திமுகவும் அமைச்சர் சேகர் பாபுவும் இவர் அப்போவும் வந்து என்னை அவமதிக்கிறாங்க, சட்டமன்றத்தில் அவமதிக்கிறாங்கன்னு சொல்லி அவருக்கு அந்த கூட்டணி நீடிக்க வேண்டிய தேவை என்ன இருக்குன்னு இல்லை. காரணம் என்ன சார்? உங்களுக்கு என்னென்னா அவங்களுக்கு ஒரு விஷயங்களுங்க, அதாவது சிறு கட்சியோ பெருங்கட்சியோ என்னதான் இருந்தாலும் ஒரு சிறு கட்சியில் ஒரு எம்எல்ஏ இருக்கும்போது ஒரு முதலமைச்சர் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் எப்படி உளவுத்துறை ரிப்போர்ட் கொடுக்குமோ அதே போல் சிறிய கட்சிக்காக இருந்தாலும் அவர்களுக்கு யாராவது ஒரு ரிப்போர்ட் கொடுப்பாங்க. இப்போ மெட்டீரியல் சரியில்லை, ரா மெட்டீரியல் இங்கே சரியில்லை, மக்களுடைய மனநிலை மாறி உள்ளது, ஆகவே ஆட்சி மாறும் என்ற நிலைப்பாடு ஒரு மனசில் இருந்ததால் அவர்களும் எதற்கு இப்போ தேவையில்லாமல் வந்து ஆகவே நம்ம அதிமுக கூட்டணி கூட இணையலாம் என்ற மனநிலை கூட அவங்கள்ட்ட இருக்குது. நிறைய பேர் அந்த நிலைமையில தான் இருக்கிறாங்க இன்னைக்கு வந்து. ராமன் சார், இப்போ வந்து திமுக, விடுதலை சிறுத்தைகள், மதிமுக இவங்கெல்லாம் வந்து தேர்தல் நேரத்தில் மட்டும் இந்த மாதிரி வாய் திறக்கிறதும், கடைசியாக வந்து தேர்தல் முடிஞ்ச பிறகு அவங்க வேலையை பார்க்க போகிறதும், இது மக்கள் வந்து பார்த்துட்டே இருக்காங்க. இதுக்கான தீர்வு தான் என்ன? மக்கள் இந்த 2026 அதுக்கு சரியான பாடம் புகட்டுவார்களா? திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய இந்த காங்கிரஸ் கட்சி, விடுதலை சிறுத்தை கட்சியை பொறுத்த வரைக்கும் விடுதலை சிறுத்தையில் உள்ள தலைமை இருக்கக்கூடிய தலைவரும், காங்கிரஸ் கட்சியில் இப்போது மாநில தமிழ்நாட்டினோட தலைமை இருக்க தலைவரும் இந்த ஆளுங்கட்சியை வச்சு சில பெனிஃபிட் அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க. இதுவும் அந்த கட்சியுடைய 2ஆம் கட்ட தலைவர்களுக்கு தெரியும். ஆனால் அந்த கட்சி தலைமைக்கும் தெரியும். என்ன பிரச்சனைனா இன்றைக்கி கம்யூனிஸ்ட் கட்சி இவ்வளோ பிரச்சனைகள், இன்றைக்கி விடுதலை சிறுத்தையை வெளியே சொல்ல முடியாமல் தவிச்சிட்டு இருக்க காரணங்கள் என்ன? இந்த 5 ஆண்டு கால ஆட்சியில் பார்த்தீங்களா, அண்ணன் எடப்பாடி அண்ணன் 4 லட்சம் கோடி ஊழல் இருந்து ஆளுநர் சந்தித்து மனு கொடுத்தாங்க. அவர் உதாரணத்தை சொல்கிறேன். ஆனால்
6 லட்சம் 4 லட்சங்கள் 6 லட்சம் கோடி கிட்ட ஊழல் நடந்திருக்குது. இது எல்லாமே கம்யூனிஸ்டுக்கு தெரியும். கம்யூனிஸ்ட் தலைவர்களை நம்ம சாதாரண இடம் போட முடியாது. ஆனால் அவங்க நினைக்கிறாங்க. ஆனால் இது வெளிப்படையாக சொல்ல முடியாத காரணம் ஆட்சி இருக்குது, அதிகாரங்கள் இருக்குது, எதை வேண்டுமானாலும் செய்து விடுவார்களோ என்ற மனநிலை கம்யூனிஸ்ட் கட்சியுடன் உள்ளது, காங்கிரஸ் கட்சியுடன் உள்ளது. இதெல்லாம் மாநில காங்கிரஸ் கட்சி அண்ணன் திருச்சி வேலுச்சாமி போன்ற தலைவர்கள் எல்லாம் டெல்லியில் அனலிஸ்ட் பண்ணி ஆல் இண்டியா காங்கிரஸோட பொதுச்செயலாளரான கேசி வேணுகோபால்கிட்ட சொன்ன பிறகு தான் இந்த கட்சியில் நம்ம ஏன் கூட்டணி இருக்கணும், இவங்க ஒரு குடும்ப வாழ்றதுக்கான ஆட்சி, நம்ம மக்களுக்கான ஆட்சி அல்ல. அண்ணன் ஜெயகரன் இது மக்களுக்கான ஆட்சி. நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி திருச்சி வேலுசாமி அவர்கள் சொல்வதெல்லாம் அது காங்கிரஸ் தலைமை காது கொடுத்து கேட்டு அதுக்கான நடவடிக்கை எடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? திருச்சி வேலுச்சாமி போன்ற தலைவர்கள் சொல்லுகின்ற போது தேசிய அளவில் கேரளா மாநில காங்கிரஸ் கேசி வேணுகோபால் அவர் காது கொண்டு கேட்கிறாரு. அந்த தலைமைக்கு போகுது தகவல், மக்களுடைய மனநிலை என்ன நிலைப்பாடு சொல்லுவது. என்னன்னா அவர்லாம் என்ன சொல்றாருன்னா கூட்டணி விட்டு வெளியே வாங்கன்னு சொல்றாரு. ஆமா வேண்டானே காரணம் இத்தனை வருஷமா கம்யூனிஸ்ட் கட்சி, அதாவது அவங்க வேலுச்சாமி என்ன சொல்றாரு, காங்கிரஸ் கட்சி இல்லாமல் திமுகவில் வெற்றி பெற முடியாதுன்னு சொல்றாரு இல்லையா. அப்ப இனிமேல் உங்க கூட்டணி வேண்டாம், உங்க சங்காத்தம் வேண்டாம். ஆனா வந்து தமிழக காங்கிரஸ் தலைவர் வந்து அதை வந்து எடுத்து வெளியே கொண்டு வர மாட்டாரு. அதுக்கு தான் நான் சொன்னேன், இந்த திமுகவை நம்பி காங்கிரஸ் கட்சியினுடைய தமிழ்நாட்டு தலைவரும் பெனிஃபிட் அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க சில விஷயங்கள். ஆகவே அதை வெளிப்பட அவங்க சொல்ல முடியாது. இதெல்லாம் கம்யூனிஸ்ட் கட்சி தெரியும், காங்கிரஸ் கட்சி 2ஆம் கட்ட தலைவர்களுக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரிஞ்சாலும் ஏன் நம்ம இந்த கட்சியில் இருக்கணும், எதுக்கு இவங்க சம்பாதிக்கிறது, ஒரு குடும்ப வாழ்றதுக்கான ஆட்சி, இது மக்களுக்கான ஆட்சி இல்ல, தொழிற்சங்கவாதிகளுக்கு விரோதமான ஆட்சி, மக்களுக்கு விரோதமான ஆட்சியை அப்புறப்படுத்த வேண்டும்னு அவங்களே மனசுக்குள்ள நினைச்சாச்சு. நன்றி.